ஷேர் ஆட்டோ ஓட்டுவதில் தகராறு. ஆட்டோ ஓட்டுநரை கடத்தி வெட்டி கொலை செய்த நபர்களை தாம்பரம் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த சானிட்டோரியம் துர்கா நகரை சேர்ந்தவர் 26 வயதான வினோத்குமார் என்கின்ற ஆத்தா வினோத் ஆட்டோ ஓட்டுநராக பணி செய்து வந்தார். இவரது நண்பர் பூங்காவனம் என்பவரின் பிறந்தநாள் கடந்த 24ஆம் தேதி வந்துள்ளது. இதற்காக வினோத்குமார் மது அருந்த வேண்டும் என்று கேட்டுள்ளார். பூங்காவனம், வினோத்குமார், விமல்ராஜ் உள்ளிட்டோர் ஒன்றாக சேர்ந்து பல்லாவரம் திருநீர்மலை சாலையில் டாஸ்மாக் பாரில் மது அருந்தியுள்ளனர். மது அருந்திவிட்டு வெளியே வந்தபோது ஆட்டோவில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் வினோத்தை மட்டும் அவரின் ஆட்டோவுடன் கடத்தி கொண்டு சென்றனர். இதுகுறித்து பூங்காவனம் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் வினோத்குமாரை தாம்பரம் முடிச்சூர் சாலையை ஒட்டிய குறிஞ்சி நகரில் விஜிஎன் கார்டனில் வைத்து தலை, கழுத்து, கையில் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பதாக தாம்பரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. ஆய்வாளர் பாலமுரளி சுந்தரம் தலைமையில் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய 5 பேரை தாம்பரம் போலீசார் தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஷேர் ஆட்டோ ஓட்டுவதிலும் அதற்காக முன்தொகை பணம் கொடுப்பதிலும் ஏற்பட்ட தகராறு காரணமாக கொலை நடந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குற்றவாளிகளை கைது செய்த பின்னரே முழுமையான காரணம் தெரியவரும் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.